என்ற அம்பாலே நான்வெஜ் சாப்பிடாத, சொந்தமா வண்டி இல்லாத, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத, விடிஞ்சா போயிட்டு அரைஞ்சா வீட்டுக்கு வந்தா போதும். ஏன்னா எப்பவுமே வீட்டில் இருந்தால் கரண்ட் பில் அதிகமாகும். 100 யூனிட் ஃப்ரீ தான், இருந்தாலும் ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் போட்டு வாங்கணும்ல. கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, குழந்தை தான் கொஞ்சம் யோசனை. ஏன்னா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், நசன் கத்திக்கிட்டே இருக்கும், தண்ணி நிறைய செலவாகும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆளாக வீடு கூடி வரணும். பெருமாளே இந்த பெருமாளே. என்னது நம்ம தெருவில் டூலெட் போர்டா? இட்ஸ் வெரி பேட். இதோ வரேன். யார நீ? இங்க பாரு மாமி, ஊட்டாங்க டூலெட் போர்ட் போடக்கூடாது. ஏன்? ஆளை பாரு மாமி, காது கொஞ்சம் கம்மி. என்ன ரேட் எதிர்பார்க்குற? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் போதும். 12,000க்கு 12 நாள் நான் உனக்கு ஆள் குளிச்சு தரேன். அது எப்படி உண்டி? அது அப்படி. என்னோட ஒரு வீடு கூட இல்லை, ஒரு டூலெட் போர்டு கூட இல்லை. சே, என்ன போர்டு இருக்கு, வீடு காணும். சே பரவாயில்ல, கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, யாருப்பா? அண்ணன் வீடு. இங்க பாருப்பா, 15,000 வாடகை, 50,000 அட்வான்ஸு. என்ன சொல்ற? அண்ணா கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்கண்ணா. சரிப்பா, பார்த்து கம்மி பண்ணிக்கலாம். நீ எங்க இருக்க? நடு ரோட்ல. அது தெரியுது. எந்த ரோட்ல? அண்ணா முச்சந்தி விநாயகர் ஸ்ட்ரீட்ண்ணா. அங்கே மூடிக்கிட்டு நில்லு, வரேன். என்னங்கண்ணா? இல்லடா, அங்கே முச்சந்தி நில்லு, வரேன்னு. சரிங்கண்ணா. என்னப்பா தம்பி, நீதான் ஃபோன் பண்ணது? ஆமாண்ணா, நானே. உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்தாலே தெரியுது. என்ன எதிர்பார்க்குற? அண்ணா வீடுன்னு நான் கிடைச்சா போதுன்னு. எவ்வளோ வாடகை, எங்க இருக்கு, தண்ணி வசதி ஏதாவது உண்டா? வாங்க போய் பார்ப்போம். இருப்பா, நான் ஓனர் இல்லப்பா, புரோக்கரு. என்னது புரோக்கரா? இன்னும் புரோக்கராவா? என்னென்ன சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். 15,000 வீடு, 12,000க்கு பேசி முடிக்கிறேன். 12,000 வீடு தந்துரு. என்னது 12,000 தரணுமா? அவனுக்கு காலையாம கொள்ளாம, இந்த வீடுக்கும் அந்த வீடுக்கும் தட்டாம, வீடு இருக்கா வீடு இல்லையான்னு வீடு வீடா போய் கேட்காம நோக்காம உனக்கு வீடு பார்த்து கொடுத்தா உனக்கு 12,000 கொடுக்க முடியலையா? சரிங்க, வாங்க போவோம். அப்படியா? வா வா, பின்னாடி வா, போறேன். என்னடா நீ காலையில வீட்டு பார்த்து தரேன்னு சொன்ன, சாயங்காலம் வந்து நிக்கிற. காலையில பார்த்துட்டு சாயங்காலம் நன்னாயிட்டு இருக்கீங்க. போடா அம்பி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சும்மா சும்மா. நம்ம தம்பி நல்ல பையன், நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிற பையன், ஊருக்கு புது பையன். எப்படி தம்பி? கண்டிஷனுக்குலாம் ஓகே தானே? அதெல்லாம் தம்பிக்கு ஓகே தான், சொல்லிட்டேன். கண்டிஷனுக்கு உனக்கு வீடு என்ன இல்லையாடா? ஆமாங்க. அப்போ நான் சொல்றது அமைதியா கேளு. சரிங்கண்ணே. வாடகை 15,000 தம்பி. 15,000 தான். நான் தான் மாமி கிட்ட பேசி 12,000க்கு முடிச்சு தரேன். அப்புறம் மாமி சொல்லுடாண்டி. அப்புறம் மாமி, வாடகை 15,000, 12,000க்கு பேசி முடிச்சிருக்கேன். ஒரு மாசம் வாடகை பேட்டா கொடுத்துருங்க. என்ன ஷாக்கு? ஒரு மாசத்துக்கு 12,000, ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய். நான் வெறும் 12,000 கேட்டா கேட்கறேன். எப்படி? 10,000 12. என்ன கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க, கணக்குலாம் கரெக்டா தான் இருக்கும். என் தம்பி அட்வான்ஸ் 30,000 கொடுத்துருப்பா. மாச வாடகை 12,000 கொடுத்துருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தரலாமா மாமி? எது அட்வான்ஸ்? வேற ஆள் வந்து நான் வீட்டை விட்டுருவேன்ப்பா. உனக்காக வீட்டை வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. மாமி நல்லா பாயிண்டா தான் பேசுதுப்பா. இருங்க மாமி, தரேன் தரேன். மாமி கொஞ்சம் இப்படி வாங்க. அப்புறம் மாமி ஒரு 12 கையில கொடு. இந்த தம்பி ரொம்ப ரொம்ப